பட் அந்த வேவ் அப்படிங்கறது இல்லாதது ரொம்ப அமைதியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னீங்க. லைக் எந்த வகையில அது ஆபத்து? யார் ஓட்டு போகுன்னே தெரியாம எல்லாரும் பயத்துல இருப்பாங்க இல்லையா? அடி வயிற்றுல நெருப்பு இல்லை, எரிமலையே இன்னைக்கு கக்கிக்கிட்டு இருக்கும் அத்தனை பார்ட்டிஸ்க்கும். விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில இன்ஃபுளுசர்ஸ் போடுறாங்க. அதிமுக ஆல்ரெடி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட் எலெக்ஷன் அலையன்சஸ்க்காக. இது பிளான்டட் நியூஸ், இது ஆப்வியஸ்லி. பட் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. போஸ்ட் எலெக்ஷன் அலையன்சஸ் வித் ஹூம் இருக்குல்ல, டிவிகே. ஓகே, ஏடிஎம்கே சைடுல இருந்து தாவேகாவினுடைய தலைவரிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டார்கள். இன்னைக்கு காலையில இருந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அவ்வளவு சீட்ஸ் வருமா தாவேகாவுக்கு அலையன்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு, அவங்க சப்போர்ட் தேவைப்படுற அளவுக்கு ஒரு क्वेश्चन. இது ஏடிஎம்கே சைடும் மறுக்கல, டிவிகே சைடும் மறுக்கலங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? இல்ல இப்ப இந்த அளவுக்கு அவங்க கான்பிடென்ட்டா இருக்கிறாங்க. நேற்றைக்கு மாதிரி அமைச்சரவைன்னு அவங்களுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான், அபிஷியலா அவங்க அது போட்டது இல்ல. ஒரு விஷயத்தை எடுத்து இறக்குறாங்க, அந்த துறையெல்லாம் பட்டியல் மாதிரி அமைச்சரவைலாம் இறக்குறாங்க. நம்மளால பார்க்க முடியுது. அதுல சிலருக்கு இல்லன்னு வருத்தம். இந்த லெவலுக்கு அவங்க போறாங்க இல்லையா? இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னு ஒரு விஜய் சார் சொன்னது அங்க ரீச் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் யார் யாருக்கெல்லாம் வாக்கு இருந்ததோ இவங்க எல்லாருமே ஏன் பதட்டத்துல இருக்காங்கன்னா, நம்மளோட இது எவ்வளவு போகும்னு தெரியல. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய லைக்லி சினாரியோ டிஎம்கே ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏடிஎம்கேவை விட அவங்க ஓட்ஸ் லாஸ் ஆனாலும் குறைவான அளவுக்கு விஜய் கிட்ட லூஸ் பண்ணணும். அப்ப அவங்க ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே ஒருவேளை ரெஜிம் சேஞ்சுக்கு அவங்க வரணும்னா அவங்கள விட பல மடங்கு அதிகமா டிஎம்கேனுடைய கோர் ஓட் பேங்க் அவர் ஏரோட் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன். ஏன்னா நம்ம 2021 எடுத்தோம்னா 2 பேருக்கும் ஏறத்தாழ 3-3.5% தான் டிஃபரன்ஸ். 2024 சினாரியோ கம்ப்ளீட்டா வேற. அப்ப அந்த டிஃபரன்ஸை அவங்க மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஏடிஎம்கேவோட ஓட்டுல இருந்து விஜய் எடுக்கிறது குறைவாகவும் அதை விட 3 times 4 times டிஎம்கே இருந்து எடுத்தாதான் அந்த கால்குலேஷன் செட் ஆகும். இப்போ எப்படி விஜய் டார்கெட் பண்ணாருன்னா, அவர் ஏடிஎம்கேஃபைகேஷன் ஆஃப் டிவிகே தான் அவருடைய டார்கெட்டாக இருந்தது. தன்னுடைய கட்சியை ஒரு அதிமுகவாக நியோ ஏடிஎம்கேவாக கொண்டு போய் பொசிஷன் பண்ணணும். ஏன்னா அவர் டைரக்டாக அதிமுகவை அடிக்காதது அல்லது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சீண்டாததற்கான காரணம் அந்த ஓட் பேங்க் என்கிட்ட வரணும்னு. நீங்க எதிர்த்து அவங்கள பேசிட்டீங்க, ஒரு வார்த்தையை விடுறீங்க அப்படின்னா அந்த ஓட்டர்ஸ் என்ன நம்பிக்கிட்ட வர மாட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், அவங்க எனக்கு ஆன்டேவா போயிடுவாங்க. ஸோ நான் ப்ளே பண்ண வேண்டிய கார்டை விஜய் கான்சியஸாக ஆரம்பத்துல இருந்து ப்ளே பண்ணிக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் விமன் ஓட்ஸ் வந்து கடந்த 2 எலெக்ஷனாக தான் டிஎம்கேக்கு ரொம்ப பெருவாரியாக வந்தது. ஜெயலலிதா அவருடைய டிமைஸுக்கு பிறகு 2019 டு அன் எக்ஸ்டென்ட் அது வேற விதமாக இருந்து 2021-24 பெருவாரியாக வந்தது.